கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த வீடியோ மூலயமா முக்கியமாக ஜெமிமா விக்டர் சேனல் மூலயமா உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒருவேளை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு மாதங்களுக்குறையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அதில் வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு அவைக்குரிய செய்திகளில் வந்து ஒரு சின்ன ஒரு நாடகம் மூலியமாகவோ அந்த மாதிரி வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு சத்தியத்தை தான் நம்ம அறிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்கோம். ஆண்டவர் மெய்யான தேவன் நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் உலகத்துல இருக்க மக்களை காட்டிலும் நம்ம ரொம்ப வந்து எப்படி சொல்ல, ஒரு திறமையிலையோ எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப வந்து டவுனாக இருக்கோமே. எப்படி வந்து ஹையா அவங்கள விட ஒரு 10 மடங்கு நல்லா, ஏன்னா நம்மளுடைய தேவன் வந்து ஞானத்திலையும் அறிவிலையும் பெரியவர். அவரால் மட்டும்தான் ஞானம் கொடுக்க முடியும். 10 மடங்கு எப்படி அவங்கள விட அதிகமாக பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நிறைய நாள் நம்ம யோசித்துருக்கலாம். நானும் அந்த மாதிரி நான் யோசித்த ஒரு நாட்கள், அநேக நாட்கள் இருக்கு. ஏன் கிறிஸ்தவங்க மட்டும் இன்னும் நிறைய ஷைன் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்போ தான் வந்து ஆண்டவர் வந்து சொன்னார். ஆண்டவர் வந்து ஷைனாக அவர் எல்லாமே கொடுத்துருக்காரு. பட் நம்ம தான் ஒரு சில நேரம் நம்ம பண்ணுறதான ஒரு கிரியை மூலயமா நம்ம வந்து அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து இழந்துடுறோம். நம்ம இன்னைக்கு ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த நபர் வந்து ஒரு சாதாரண ஒரு நபரா, அதுவும் முக்கியமாக வேறு ஒரு ஒரு வேற ஒரு இடத்துல வேற ஒரு ராஜா முன்னாடி அவர் வந்து வேற ஊர் ராஜா முன்னாடியே அவர் வந்து இருந்திருக்காரு. அந்த ராஜா அவங்கள பார்த்து, நீ 10 மடங்கு நான் உன்னை வந்து ஒரு பெரிய சாமாத்தனா நான் கண்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. நம்ம அந்த நபர் யார் அப்படின்னா தானியேல். தானியேல் 1ஆம் அதிகாரம். தானியேலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். தானியேல் வந்து இஸ்ரவேலுடைய ஒரு மகன். ஆனா வந்து பாபிலோன் ராஜா வந்து இந்த யோயாக்கிம் ராஜா வந்து இருக்கும்போது வந்து அவங்க வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ பாபிலோன் ராஜா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல்ல வந்து நல்ல அழகான வாலிபர்கள், அறிவு நிறைஞ்சவங்க, நல்ல படிப்பறிவு உள்ள வாலிபர்களா நீ வந்து என்கிட்ட இங்க கொண்டு வந்துடணும். அவங்கள வந்து பாபிலோன் அரண்மனையில நான் வந்து அவங்களை யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி சொன்னோடனே அதுல வந்ததான யாருன்னா தானியேல். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து வராங்க. இவங்க கூட அநேக வாலிபர்களும் வராங்க. வந்தோடனே ராஜா வந்து சொல்றாரு, நான் இவங்களை வந்து ஒரு 3 வருஷம் வந்து இவங்களுக்கு வந்து பாபிலோனுடைய லாங்குவேஜ்ல இருந்து அங்க அரண்மனையில் உள்ள செயல்பாடுகள் இதெல்லாமே அவங்களுக்கு சொல்லுங்க. நான் என்ன சாப்பிட்றேனோ அந்த ஆகாரத்தெல்லாம் அந்த அந்த ஆகாரமும் அந்த திராட்சை ரசமும் அவங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கள வந்து என் சன்னதிக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நான் வந்து அவங்கள டெஸ்ட் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன பொசிஷன் கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே பாபிலோன் ராஜாவுக்கு வந்து அவர் வந்து சொல்றாரு. அவர் சொன்ன உடனே அப்ப இதே மாதிரி இதுல வந்து இந்த தானியேலும் அவருடைய 3 நண்பர்கள் அவங்க 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 என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் தானியேல் நம்ம அந்த வசனத்துக்கு நம்ம வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானப்பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இது வந்து ரொம்ப இம்பாசிபிள். அவங்க பிரதானிகள் தலைவன்லாம் வந்து வேற ஒரு ராஜாட்ட அவர் போய் ராஜா கொடுத்த அந்த போஜனமும் அந்த திராட்சை ரசமும், இப்போ நம்ம ரியல் லைஃப்ல இப்போ ரியாலிட்டியில் நமக்கு எப்படின்னா, நீங்க ஒரு அதிகாரிகிட்ட நீங்க வந்து வேர்ல்டுல உலக பிரகாரமா நீங்க ஒரு அதிகாரிகிட்ட வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கண்டிஷன் போடுவாங்க. அந்த கண்டிஷனுக்கு ஒரு மேனேஜர் இன்சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேனேஜர்கிட்ட எப்பா இந்த கண்டிஷன்ல தான் இங்கே கீழே இருக்கவங்க இவங்கெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த 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 உங்களுடைய அந்த அந்த ஆஃபீஸர் சொன்ன கண்டிஷன் வந்து மேனேஜர் வந்து இங்கே கீழே இருக்க ஒரு 10 பேர் வேலை பார்க்குறீங்கன்னு அந்த 10 பேருக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். அந்த இதுல வந்து மேனேஜர் சொன்னதான ஒரு விஷயம் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஆண்டவருடைய பைபிள் வேதத்துக்கும் ஒரு சில விஷயத்துக்கும் ஒரு முரண்பாடா இருந்துச்சு. இல்லை இது இருந்தா இந்த ஒரு காரியத்தை செஞ்சேன் அப்படின்னா எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு வந்து பிரிபற்றும், அது வந்து கொஞ்சம் இதாயிரும் அப்படிங்கிற மாதிரியான தோணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல தானியேல் பண்ண மாதிரி அவர் இருதயத்தில் இதனால நான் வந்து ஒரு நாளும் வந்து நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், இதனால நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்துல தீர்மானம் பண்ணிக்கிறார். நம்மளும் அதே மாதிரிதான். இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப அசால்ட்டு சொல்றாங்க, இன்னைக்கு அநேகர் வேலை வேணும்னு ஆண்டவர் சமூகத்துல பயங்கரமா உட்காந்து அழுகுறாங்க, குழந்தை வேணும்னு அழுகுறாங்க, என் பிள்ளைக்கு வந்து இப்படி ஒரு நல்ல மதிப்பு வேணும், இந்த ஒரு படிப்பு வேணும், இப்படி ஒரு காலேஜ் வேணும், எனக்கு இப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், இதெல்லாமே வேணும்னு ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து அழுது பெற்றுக்கொள்றாங்க. அழுது பெற்று அந்த ஆசீர்வாதம் வந்தோன்னா அந்த ஆசீர்வாதத்தை பின்னாடியே ஓடுறது.
ஆனா அப்படியே நம்ம ஓடினாலும் நம்ம மற்றவர்களை பார்க்கல நம்ம டவுனா தான் இருக்க முடியுது. ஆனா நம்ம இப்படி நம்ம ஒரு சில நேரம் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் நம்ம அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும். இன்னைக்கு அநேகர் வேலை கேட்குறாங்க, வேலை தேட போறாங்க. இப்போ கவர்மெண்ட்லலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வீக்லி ஒன் டே வந்து எல்லா ஒரு ஜாப்லேயும் வந்து லீவ் தராங்க. அந்த ஒரு லீவை வந்து சண்டே நீங்கள் எடுத்து பழங்க. ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை போகிறதுல வந்து எடுத்து பழங்க. இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ ஐடி ஃபீல்ட்லன்னா வீக்கெண்ட் வந்து லீவ் தான். ஸோ அப்படி லீவ் இருந்தாலுமே இன்னைக்கு அநேகர் வந்து ஆண்டவர் சமூகத்தை தேடுறதே இல்லை. ஆனால் இங்கே தானியேல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து அந்த இடத்துல போய் சொல்றாரு அவங்க தலைவன்ட்ட. அவ்வளோ ஈஸியாக வேற ஒரு ராஜா கிட்ட வேற ஒரு நாட்டில் ஒரு அதிகாரிகிட்ட போய் இப்படிலாம் நீங்க கொடுக்குறதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் வந்து இப்படிலாம் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த அதிகாரி சொல்றாரு, உண்மையாமே அந்த அதிகாரிக்கு ஆண்டவருடைய கண்கள் ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்துருக்காரு. அவர் சொல்றாரு, எப்பா நான் ராஜா சொல்றதெல்லாம் நான் பண்ணல அப்படின்னா இந்த காலத்துலயாச்சும் அவ்வளோ பெரிய இந்த காலத்துல வேலை விட்டு வேணா நிற்குவாங்களே வெளியே பெரிய தண்டனை கிடையாது. ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து என் தலையவே வெட்டி போடுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து தானியலும் அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து சொல்றாங்க, ஒரு 10 நாள் எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒரு 10 நாள் எங்களை வந்து சோதிச்சு பாருங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராஜா கொடுக்குற ஆகாரம் இல்லாமல் நாங்க கேட்குற அந்த பருப்பு தானிய வகைகள், தண்ணி, திராட்சரசத்துக்கு பதிலாக எங்களுக்கு தண்ணி, இந்த ராஜாவினுடைய போஜனத்துக்கு பதிலாக எங்களுக்கு வந்து பருப்பு மரக்கறிகள் இதெல்லாமே எங்களுக்கு கொடுத்து பாருங்க, ஒரு 10 நாள் எங்களை வெயிட் பண்ணி பாருங்க. நாங்க வந்து அவங்கள விட நாங்க ரொம்ப டல்லா ஸ்ட்ரென்த்ல எல்லாத்துலயும் ரொம்ப டல்லா இருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம், ராஜா கொடுக்குறத நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி அந்த அதிகாரியும் 10 நாள் ட்ரை பண்ணுறாரு. அந்த 10 நாள் ட்ரை பண்ணுறதுல அவர்களை பார்க்கலும் இவங்களுடைய முகம் வந்து பயங்கரமாக பிரகாசமாக இருக்குது. இப்படியே வந்து பிரகாசமாக இருந்தோன்னா அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஓகே இவங்களுக்கு வந்து இவங்க இந்த ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது இவங்களுக்கு இதே ஆகாரத்தை கொடுத்துருவோம், இவங்க 4 பேருக்கும் இதே ஆகாரத்தையும் வந்து கொடுக்குறாரு. ஒரு நாள் ராஜா வந்து இவங்களை எல்லாத்தையுமே வந்து கேட்குறாரு. இந்த இடத்துல பாருங்களேன், ராஜா வந்து இவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர அந்த நாள் வருது, இவங்க ராஜா இதில் வந்து நிற்கிறார். இப்படி இவங்க வந்து அவங்களை தீட்டுப்படுத்தாதனால ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தராரு. அதான் என்னன்னு பார்ப்போம். தானியேல் 1:17 இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஏன் பிள்ளை அது முக்கியமா வேற ஒரு நாட்டுல வேற ஒரு அதிகாரி முன்னாடி இவ்வளவு வைராக்கியமா இவங்க இருக்காங்களேன்னு பார்த்து ஆண்டவர் வந்து இந்த 4 பேருக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த 4 பேருக்கு எழுத்துல ஞானத்துல அறிவுல சாமர்த்தியத்துல இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆண்டவர் வந்து கொடுத்துட்டாரு. நம்ம நினைப்போம், ஐயோ அதிகாரிகிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க இப்படி நமக்கு இதெல்லாம் சாத்தியமாகும், நம்ம அவங்களுக்குலாம் இது பண்ண. நீங்க தைரியமா போய் உங்க இதுல கேளுங்க. ஒரு சில நேரம் நோ சொல்லணும் அப்படின்னா ஆண்டவருக்கு நோ சொல்ற இடத்துல தைரியமா நோ சொல்லுங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. அதை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்க உங்க டீம்ல இருக்க 10 பேரோட உங்களுக்கு அதிக ஞானத்தை கொடுத்தாருன்னு வைங்களேன், எந்த மேனேஜருங்க உங்களை வேண்டான்னு சொல்ல போறாரு, எந்த ஆபீசருங்க எந்த சிஇஓ உங்களை கம்பெனி விட்டு தூக்க போறாங்க, யார் உங்களை தூக்க போறாங்க? கண்டிப்பா நீங்க அவங்க இருக்க உங்க குரூப்ல இருக்கவங்களே நீங்க டிஃப்ரெண்டா தெரிவிங்க. அததான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்துல டிஃப்ரெண்டா தெரியறக்காவே ஆண்டவர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராஜா வந்து அவங்களுக்கு குறித்த நாட்கள்ல வந்து வருது. அப்ப பாருங்களேன், அந்த 18, 19, 20 வாசிக்கிறேன். அவர்களை ராஜாவின் இடத்தில் கொண்டு வருகிறதற்கான குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகியால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஃபர்ஸ்டே அவங்க வந்து கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ராஜாட்ட கொண்டு வர்றாங்க. இவங்க 4 பேர் பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமா வந்து இருக்காங்கன்னு அவங்க வந்து மித்தவங்க எல்லாத்தையும் ராஜா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இவங்க 4 பேர் மட்டும் நிக்கிறாங்க. அடுத்த வசனம் 20 ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் கேள்வி கேட்கிறாரு. இந்த பாபிலோன்ல உள்ள எழுத்துல கேள்வி கேட்கிறாரு. அவங்களுடைய ராஜ்யபாரத்தை குறித்து கேள்வி கேட்கிறாரு. அவங்களுக்கு இருக்கிறதான சாஸ்திரிகள் ஜோசியர்கள் சொல்லப்போனா அவங்களுக்கு இப்போ ஒருவேளை அவங்க கம்பெனில இருக்கிறதான பெரிய பெரிய பல வருடங்களா எம்ப்ளாயா இருக்கதான பெரிய பெரிய மக்களை விட நீங்க அந்த இடத்துல ஒரு ஹைலைட்டடா முக்கியமா 10 டைம்ஸ் பெட்டர் தென் அவங்கள விட இவங்க வந்து 10 மடங்கு 10 டைம்ஸ் பெட்டரா இவங்க வந்து தெரிஞ்சிருக்காங்க. எப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஒரே ஒரு விஷயம்,
ஆண்டவருக்கு விரோதமா, ஒருவேளை ஆண்டவருடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா, இல்ல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுற மாதிரியான காரியங்கள்ல, அது ராஜாவினுடைய அரண்மனையா இருந்தாலும் பரவாயில்லங்க. அந்த இடத்துல நான் பேசுவேன். அந்த இடத்துல எனக்கு நோனா நோ தான். அது என் உயிரே போனாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு வேலையே குடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா வேலை கேட்கும்போது எனக்கு ஞாயித்துக்கிழமை லீவு தாங்கன்னு சொல்லி நான் கேட்பேன். ஆண்டவர் சமூகத்துக்கு நான் இந்த இடத்துல ஒரு வேளை உங்கள ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. ஒரு விக்கிரமான ஒரு விஷயத்துக்கு செயல்ல ஈடுபட கூப்பிடுறாங்கன்னா, ஆரம்பத்திலேயே நோ சொல்லி பழகுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து 10 மடங்கு அவர்களை விட உங்கள 10 மடங்கு சமர்த்தனாய் அன்றைக்கு ராஜா பார்த்தனால, அந்த ராஜா உயிரோடு இருக்கும்போதும், அதுக்கடுத்து அவங்க சந்ததி உயிரோடு இருக்கும்போது, இந்த 4 பேர் ராஜா அரண்மனையில பயங்கரமா ஷைன் ஆனாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க ஷைன் ஆறத பார்த்து பிரச்சனை வந்துச்சு. ஆனா திருப்பியும் அதை விட பயங்கரமான அதிகாரி, பெரிய பெரிய பொசிஷனுக்குலாம் அவங்க போனாங்க. அதெல்லாம் இல்ல. ஆனா முதல்ல ஒரு இம்ப்ரஷன், ஒரு ஃபர்ஸ்ட் இது அவங்க பண்ண ஒண்ணு, அவங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம அதிகாரிகளுக்கெல்லாம் யாருக்குமே அன்னைக்கு என்ன அவங்களுக்கு பயம் இல்லாமையா இருந்துச்சு? அவங்க அவங்க என்ன இல்ல தானியேல விட அவங்க பொசிஷன் கம்மியானவங்களா? கிடையாது. ராஜா அரண்மனையில அப்படிலாம் பேசவே முடியாது. இந்த காலகட்டத்திலயாச்சும் நம்ம பேசலாம் அதிகாரிகள்ட்ட. அந்த காலகட்டத்துல நம்ம பேசவே முடியாது. சொந்த நாட்டு ராஜா அதிகாரிகள்ட்டயே பேச முடியாது. இவங்க அடுத்த நாட்டு ராஜா அதிகாரிகள்ட்ட பேசி, அந்த ராஜா இவங்கள வந்து ஒரு பயங்கரமா 10 டைம் வந்து ஒரு விசேஷித்தவர்களா பார்த்துருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க, நான் எல்லார விட நான் ஒரு 10 மடங்கு நான் இயேசுவை அறிந்திருக்கேன். ஆனா நான் 10 மடங்கு அதிகமா இருக்கணும்னா, ஆண்டவருக்கு விரோதமா நீங்க இருக்கதான உங்களுடைய நடைமுறைகள, உங்க குடும்பத்துல இது வந்து வேலை ஸ்தலம் மட்டும் இல்ல, உங்க ஸ்கூல்ல சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு உங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணிக்கோங்க. உங்க இருதயத்துல நீங்க நினைச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. யாரையும் நான் சபிக்க மாட்டேன். இது வந்து எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். உங்களுடைய தானியேல் வந்து நான் இந்த விஷயத்த செய்ய மாட்டேன். இயேசுவுக்கும் அவருடைய பிரமாணத்துக்கும் விரோதமா இந்த காரியம் இருக்கு. அதற்கு விரோதமா என்னுடைய இருதயத்தை நான் சாய்க்க மாட்டேன். என் கண்களை நான் பார்க்க மாட்டேன். இச்சையா நான் ஸ்திரீகளை பார்க்க மாட்டேன். இச்சையா நான் அநேக ஆண்களை நான் பார்க்க மாட்டேன். இச்சையான படங்களை நான் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை உங்க இருதயத்தை நீங்க தீர்மானம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களை 10 மடங்கு மிச்சம் உங்க சுத்தி இருக்கிறவர்களை பார்க்க உங்களை 10 மடங்கு ஆண்டவர் வந்து உங்களை உயர்த்தி வைப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு சுவாசிக்கிறேன். இது ஒரு சின்ன காரியம் தான். ஆனா இந்த சின்ன காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம கேட்காமலே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அநேகருக்கு அன்னைக்கு தானியேல் இவங்க வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த தேசத்துக்கே பிரயோஜனம் உள்ளவர்களா மாறினாங்க. நம்மளும் இதே போல இந்த ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கும் போது நம்மளும் அநேகருக்கு தேசத்துக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் 10 மடங்கு பெட்டரான பர்சனாக நம்ம மாறலாம். இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ எங்களுடைய சேனல் ஜெமிமா விக்டர் சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வாரத்துக்கு 1 அல்லது 2 வீடியோக்கள் ஷார்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் போட முயற்சி செஞ்சுட்ருக்கோம். நிச்சயமாக கர்த்தர் வந்து இதை பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் இதன் மூலயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.